திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும், இந்திய ஜனநாயக கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான தொகுதி பங்கீடு கூட்டணி இன்று இறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக தமது கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை பெரும்பாலும் முடித்துவிட்ட நிலையில் திமுக தற்போது அந்த பணியை தீவிரப்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலான குழு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்குவது என ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக, விசிக இரு கட்சிகளுக்கு இடையில் நடந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான முறையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுவதென முடிவு செய்திருக்கிறோம். இது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது தொடர்பாக திமுக சார்பில் ஆலோசனை வழங்கப்பட்டதாகவும் அது பற்றி கட்சி பொறுப்பாளர்களுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுக பேச்சுவார்த்தை குழுவில் ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த ஆலோசனையை பரிசீலிக்கிறோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்த பின்னர் இது குறித்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் நடந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் அக்கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்குவது என ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2 தொகுதிகளிலும் கட்சியின் சின்னமான கதிரறிவாள் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். இந்த மகத்தான அணி நாடும் நமதே, நாடாளுமன்றமும் நமதே, 40ம் நமதே என்கிற முறையில் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்தெந்த தொகுதி என்பது பின்னர் முடிவு செய்யப்படும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சின்னமான கதிரறிவாள் சின்னத்தில் போட்டியிடுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. திமுக சார்பில் கூறப்பட்ட தொகுதி எண்ணிக்கை பற்றி மாநில செயற்குழு கூட்டத்தில் ஆலோசித்த பின்னர் தங்களது முடிவு அறிவிக்கப்படும் என்று பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். எண்ணிக்கையில நாங்க சொன்னோம் எவ்வளவு எண்ணிக்கைங்கிறத, அவங்க ஒன்றும் சொல்லலை. நாங்கள் தளபதிகிட்ட தலைவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறோம். அவங்க சொல்லியிருக்கிற எண்ணிக்கை சம்மந்தப்பட்டெல்லாம் நாங்கள் மட்டும் தீர்மானிக்க முடியாது. எங்களுடைய மாநில செயற்குழு அதில் கூடுது. அதில் அதை ஏற்கிறதா என்ன செய்யறதுங்கிறத காலைல பேசிக்கிட்டு சொல்கிறோம்னு சொல்லியிருக்கோம். மதிமுகவுடன் திமுக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. அதில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சு உடன்பாடு எட்டப்படும் சொல்லப்பட்டது. இந்த சூழல்ல எல்லாம் சுமூகமாக தான் இருக்கு. தாமதத்துக்கு என்னங்க தாமதம் ஒன்றும் இல்லை. அவங்க வரணும், திடீர்னு சொன்னாங்க வந்து பார்க்கணும்னு. போன்று சொல்றதை விட நேராக வந்து சொல்லிட்டு போகணும். அது சொல்லிட்டு மதிமுகவின் உயர்நிலைக்குழு கூட்டம் காலை 11 மணி அளவில் அதன் தலைமையகமான தாயகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்திய ஜனநாயக கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்குவது என்று திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த 1 தொகுதியில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவோம் என இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார். தொகுதி பின்னர் முடிவு செய்யப்படும். எந்த தொகுதியும் எங்களுக்கு தயார். இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எதற்கும் தயார். விருப்பமான தொகுதி நாங்கள் கள்ளக்குறிச்சி கேட்டிருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறோம். திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரசுக்கு 10, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 மற்றும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு 1 என மொத்தம் 17 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 23 நாடாளுமன்ற தொகுதிகளை திமுக வைத்துள்ளது.